அம்மா உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அண்ணி ஃபோன் பண்ணாங்க, அதான் பார்க்க வந்தம்மா. அமைதியே பேசுடி, கொஞ்சம் அமைதியே பேசு. எனக்கெல்லாம் உடம்பு நல்லா இருக்குது. அவகிட்ட எப்படியோ வேலை வாங்குறதுக்காக தான் உடம்பு சரின்னு அவட்ட போய் சொன்னேன். எதுக்குமா பயந்து பயந்து கிடக்குறீங்க? நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் அவங்க டான்னு அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள பயப்படுத்தி வச்சிருக்க வேணும். என்னத்தை தான் சொல்றது, அவளுக்கு எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேறா. நான் செய்யறேங்கத்தானே வாய் இனிக்க சொல்லுவா, ஆனா செய்ய மாட்டா. கேட்டா குறைட்டி விட்டுட்டு லாட்டா படுத்துங்கிறா. நீ என்னதான் சொல்றன்னு தெரியல. கேட்டா ஆஃபீஸ் போயிட்டு வந்தா வேலை அதிகமா இருந்தது, என்னால் செய்ய முடியுங்கத்த, தூங்கிட்டாங்கத்த, சாரி கீரி பூரிங்கிறா. நீ என்னத்தை தான் சொல்றது? அதனாலதான் எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் தலைவலின்னு சொன்னேன். அத்தை அத்தை சரி அவ வரா, நான் படுத்துக்கிறேன். உடம்பு சரியில்லாத மாதிரி நீ கம்முனிரு. சரியம்மா. அத்தை இப்போ உங்களுக்கு பரவாயில்லைங்களா அத்தை? இன்னும் அப்படியேதாம்மா இருக்கு. நான் என்னம்மா செய்யறது, என்னால ஒண்ணும் முடியல. மகன் வந்தா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்க்க முடியுமா? போய் ஒரு 2 நாள் வீட்டுல சேர்ந்துட்டு வரலான்னு இருக்கம்மா. அத்தனையும் நட்டிப்பு, உலக மகா நட்டிப்புமா. எம்மா சாமி, உன்னைய சும்மா பெட்டில் சேர்த்தக்கூடாது. உன்னை ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு போய் தான் பெட்டில் சேர்த்தணும். அதுக்கு ஒரு ஐடியா நான் போடுறேன். சரிங்கத்தா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கத்தா. உங்களுக்கு காப்பியா டீயா? 2 பேர்த்துக்கு நான் டீ போட்டு வரேன். அம்மா சூப்பராக நடிக்கிறீங்க, இதையே மெயின்டைன் பண்ணுங்க.